So then வரா வராங்களாமா? Let us join. தெரியல, மெசேஜ் பண்றதா. சரி, ஓகே. சிங்கிள் டிக் தான் காட்டுது. ஐ திங்க் தேர் இஸ் சம் எரர். Let us join. ஓகே நான் ரெக்கார்ட் பண்றேன். ஓகே சார். So then power to declare dividend. Dividend. Okay. So in the power to declare dividend line and the points important அப்படின்னா simply the director has to declare dividend in annual general meeting. Clear? It may note that shareholders may declare dividend which is lesser the amount. இதுதான் அந்த பாயிண்ட். அவங்க வேணும்னா lesser amount they can do. ஓகேவா? பட் no one will do. ஓகேவா? ஸோ இன்டரிம் டிவிடெண்ட் வந்து போர்டே வந்து ரெக்கமெண்ட் பண்ண போர்டே டிக்ளேர் பண்ணும். கிளியர்? ஸோ ஃப்ரம் வேர் தே வில் பே அப்படின்னா ஃப்ரம் அவுட் ஆஃப் த சர்ப்ளஸ் தே வில் பே. கிளியர்? தட்ஸ் இட். நவ் லிசன். இதுல இருந்தா இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ லிசன் வெரி வெரி கேர்ஃபுல்லி. சார் கம்பெனி வந்து இதுல இருந்தெல்லாம் டிவிடெண்ட் பே பண்ணலாம். ஏ கம்பெனி மே பே டிவிடெண்ட் அவுட் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து அவுட் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த கம்பெனி மீனிங் இந்த வருஷத்து ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து பே பண்ணலாம். சரியா? தென் அவுட் ஆஃப் த மணி ப்ரொவைடட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் பர்சன்ஸ் டு ஆஃப் அ கேரண்டி கிவன் பை த கவர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? கவர்மெண்ட் ஹாஸ் கிவன் த கேரண்டி that they will pay the dividend அப்படின்னா தென் அதுல இருந்து கவர்மெண்ட் எனக்கு கேரண்டி கொடுத்திருக்காங்கன்னா தென் கவர்மெண்ட் இஸ் டிரான்ஸ்ஃபரிங் that amount. From that amount you can pay what? From that amount you can pay dividend. Clear? And then out of the accumulated profits earned out of what? Out of accumulated profits earned in previous years and transfer to the reserves in case of inadequacy or absence of profits in any financial year. இப்போ நீங்க சொன்ன the company pay dividend எதுல இருந்து? First they can pay dividend out of the profits. இந்த வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் சரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஜஸ்ட் அதை கீப் இன் மைண்ட். இப்போ இந்த லாஸ்ட் பாக்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் யூ டெல் ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்டா தப்பான்றது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கேட்ட கொஸ்டின் அகைன் ஐ வில் ஆஸ்க், தென் நவ் யூ டெல் த ஆன்சர். சரியா? ஃபர்ஸ்ட் கம்பெனி மே பே டிவிடெண்ட் எதுல இருந்து? 3 விஷயங்கள்ல இருந்து. எதுல இருந்து? ஏ கம்பெனி மே பே டிவிடெண்ட் ஃப்ரம் 3 சோர்சஸ். ஒன்னு வந்து கரண்ட் இயர் ப்ராஃபிட், ரெண்டாவது கவர்மெண்ட் எதனாச்சும் கொடுத்துருந்தாங்க, கேரண்டி கொடுத்துருந்தாங்கன்னா தென் அந்த அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் வில் பே. ஃப்ரம் தட் யூசிங் தட் அமௌண்ட் யூ கேன் பே டிவிடெண்ட். Third, out of accumulated profits earned in previous year and transferred to the reserve in case of what? In case of adequacy or absence of profits in any financial year. இப்போ சொல்லுங்க, இந்த வருஷம் எனக்கு வந்து லாஸ் வந்திருக்கு. Can I pay dividend? Yes sir. Yes. Yeah, yes. Because they have mentioned it clearly. Even though in the current year, either if you have inadequate profit or if you have no profit. இந்த வருஷம் வந்து inadequate profit இருக்கு அப்படின்னாலோ இல்ல ப்ராஃபிட்டே இல்லைனாலோ ஸ்டில் யூ கேன் பே டிவிடெண்ட். எங்க இருந்து யூ கேன் பே டிவிடெண்ட்னா கஜானால இருந்து. இங்க இருந்து கஜானால இருந்து. கஜானா தான் என்னது? இங்க ஃப்ரீ ரிசர்வ். பக்கா? கிளியர்? அப்ப ஸ்டார்டிங்ல சொன்னோம், இப்ப எஸ் ஆயிடுச்சா? வெரி குட். பிகாஸ் வி ஆர் ஸ்டடிங் லா. சரியா? இப்ப இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா we will move forward so that you can understand even more better. அப்போ and then ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கம்பெனி வந்து இஃப் தேர் பேயிங் டிவிடெண்ட் வச்சுக்கோங்களேன், எதுல இருந்து தேர் பேயிங் டிவிடெண்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் வந்து எய்தர் தே ஹேவ் inadequate ப்ராஃபிட் ஆர் தே ஹேவ் நோ ப்ராஃபிட். சாரி, நோ வந்து ப்ராஃபிட் அப்படின்னா தென் தே கேன் பே டிவிடெண்ட் ஃப்ரம் ரிசர்வ்ஸ். கரெக்டா? ஸோ அப்படி நீங்க ரிசர்வ்ல இருந்து பே பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் டிப்ரிசியேஷன் எதனாச்சும் அப்சர்வ் ஆகாம இருந்துச்சுன்னா அந்த டிப்ரிசியேஷனை ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேங்க. என்னது? ஃபர்ஸ்ட் டிப்ரிசியேஷன் ஏதாச்சும் இருந்ததுன்னா அந்த டிப்ரிசியேஷனை ஃபர்ஸ்ட் யூ அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. தென் ரிமைனிங் இருக்கிறது தான் யூ கேன் பே ஆஸ் அ டிவிடெண்ட். பக்கா? டோன்ட் வரி, ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ்ல வரும்போது புரியும். ஒரே ஒரு பாயிண்ட் இப்போ ஞாபகம் வச்சு வேண்டியதுன்னா, the profit of the company for that year arrived at after providing for depreciation according to the provisions of subsection 2.
கிளியர். ஸோ டெப்ரிசியேஷன் போக மீதி வர ப்ராஃபிட்டை தான் நீங்க என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு டேக் இன் டு கன்சிடரேஷன். கிளியர். இஃப் சப்போஸ் டெப்ரிசியேஷன் வந்து அப்சர்வே ஆகல அப்படின்னா ஃபர்ஸ்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணுங்க. தென் வாட் எவர் த அமௌண்ட் ரிமைனிங் அமௌண்ட் இஸ் தேர், டேக் தட் அமௌண்ட். கிளியர். ஃபைன். தென் கம்பெனி கேன், அதுக்கப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் பே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன பே பண்ணணும்னா, டிவிடெண்ட் பே பண்ணணும்னா ஈவன் தோ கம்பெனி கிட்ட காசு இருந்தாலும், ஈவன் தோ கம்பெனியோட கஜானால காசு இருந்தாலும், தேர் ஆர் ஃபியூ சர்க்கம்ஸ்டன்சஸ் கம்பெனியால பே பண்ண முடியாது. தட் இஸ் இன் அ நட்செல், கம்பெனி வந்து நல்லவங்களா இருந்தா மட்டும்தான் டிவிடெண்ட் பே பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா டிவிடெண்ட் பே பண்ண முடியாது. அப்ப கம்பெனி யாரா இருக்கணும், நல்லவங்களா இருக்கணும். சரி, இப்ப என்ன பண்ணா அவங்க அந்த நல்லவங்க அப்படின்ற அந்தஸ்துல இருந்து இறங்கிடுவாங்க அப்படின்னா, there are few things mentioned in the act. If they make any default அப்படின்னா then they cannot pay dividend. ஓகேவா? அதாவது என்னன்னா, கை சுத்தமா இருந்தா மட்டும்தான் டிவிடெண்ட் பே பண்ண முடியும். அதுதான் அந்த கம்பெனிஸ் ஆக்ட்ல சொல்ற விஷயம். சார், அப்ப என்னென்னலாம் பண்ணா they will be, what are the things if the company carried out, they will not be eligible for paying dividend அப்படின்னா, first redemption of debentures or payment of interest thereon or creation of DRR. நீங்க வந்து டிபெஞ்சர் ரைஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்ணல அப்படின்னாலோ, இல்ல வந்து ரிடம்ஷன் டேட் வந்துருச்சு ஆனா நீங்க ரிடீம் பண்ணல அப்படின்னாலோ, இல்ல டிஆர்ஆர் ரிசர்வ்ல வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நவ் த கொஸ்டின், ஹவு மச் பர்சன்டேஜ் வி ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர் டு டிஆர்ஆர்? ஜூலை மாசம் அப்படின்னு ஒன்று இருந்ததாகவும், அதை நம்ம கார்பரேட் அக்கௌண்டிங் அப்படின்னு ஒன்று படிச்சதாகவும் சொல்லப்படுது. அந்த கார்பரேட் அக்கௌண்டிங்ல டிஆர்ஆர் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம படிச்சிருக்கோம். So there is something called DRR, Debenture Redemption Reserve. Debenture bond எத்தனை percentage போட்டிருக்கோமோ அத்தனை percentage. சொல்லுங்க, come again Rashid. What? Debenture bondல எத்தனை percentage போட்டிருக்கோமோ அத்தனை percentage. No, இல்ல. How many percent, what is the percentage I have to create as a DRR? DRR நான் எவ்வளவு வந்து ரிசர்வ் கிரியேட் பண்ண, there are conditions அதெல்லாம் சொல்லியிருந்தேனே. ஜாலிதான். குத்துமை போய் ஏதாச்சும் நம்பர் சொல்லுங்க, ஹுக் அண்ட் க்ளூக்ல கரெக்டா தானே பார்ப்போம். ஒரு percentage வந்து they have to invest in DRR and there is some percentage they have to keep as a investment. DRR investment ஒன்னு பண்ணணும். எவ்வளவு percentage ஞாபகம் இருக்கா இல்லையா? டிபெஞ்சர்ஸ் என்னது? 12%. ஏதோ படிச்சுட்டு சம்பந்தமே இல்ல. நோ. என்னது? ஹையரா லோவரா? லோவரா. சிட்டுக்குழிக்கு தான் போகணும். லோவர். ரெண்டுமே, ஒன்னு வந்து லோவர், இன்னொன்னு வந்து ஹையர். டிஆர்ஆர் ரெண்டு ரிசர்வ் கிரியேட் பண்ணணும். சரியா? if you have issued debenture, then you have to do two things. One வந்து you have to create the DRR reserve, debenture redemption reserve create பண்ணணும். Then you have to make the investment. எவ்வளவு percentage DRR கிரியேட் பண்ணணும், எவ்வளவு percentage இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்க சிவனேஷ் கேட்கிற மாதிரி கேட்டாருன்னா, ஜிபிகா சொன்னதுல இருந்து ஒன்னுத்துக்கான ஆன்சர் வந்து லெஸ் தென், இன்னொன்னுக்கான ஆன்சர் வந்து ஜிபிகா என்ன சொன்னாங்களோ அதுல இருந்து மோர் தென். இதுக்கு மேல என்னன்னு சொல்ல முடியாது. 18%. வெரி குட். நோ, அவ்வளோ தூரம் கிடையாது. வெரி குட். யார் சொன்னது? புக் அண்ட் கிளிக் தான் இருந்தாலும் ஆன்சர். அப்ப அது 10னா இது எவ்வளவு இருக்க போகுது? எது இப்ப எது 10? டிஆர்ஆர் 10 இல்ல டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் 10? டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். எதுக்கு? and debenture redemption investment எவ்வளவு கிரியேட் பண்ணணும்? 15%. அவ்வளவுதான். வெரி குட். 15% you have to create. சரியா? இது நீங்க பண்ணல அப்படின்னா then you are not eligible to declare dividend. பக்கா? கொஞ்ச தூரம் வந்து கார்பரேட் அக்கௌண்டிங் ஓரளவுக்கு போயிட்டு வந்துட்டோமா? குட். தென் redemption of preference shares or creation of capital redemption reserve. என்ன பண்ணவே இல்லை நீங்க? preference shares redeem பண்ணவே, if you have made any default in redemption of preference shares. So default in redemption of preference என்னன்னா, for example 10 years கழிச்சு you have told that I will repay, meaning I will redeem it.
எய்தர் நீங்க அதை ரிடீம் பண்ணல அப்படின்னாலும் இந்த ப்ராசஸ் ரிசர்வ் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இல்லைன்னா சிஆர்ஆர் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அதை நீங்க வந்து என்ன பண்ணல கிரியேட் பண்ணல அப்படின்னாலும் தென் திஸ் இயர் யூ கேனாட் பே டிவிடெண்ட். பக்கா. மறுபடியும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஒன்று இருந்ததாகவும் அதை நம்ம படிச்சதாகவும் சொல்லப்படுது. ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு கார்ப்பரேட் அக்கௌண்டிங்ல, அதை வந்து we have studied. அதுல இருந்து வாட் we have studied preference redemption preference when you are redeeming your preference shares, then to that extent you have to create what you have to create a reserve called capital redemption reserve. அந்த கேபிட்டல் ரிடம்ஷன் எதுல இருந்து கிரியேட் பண்ண முடியும்? ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட், P&L அக்கௌண்ட் டெபிட், செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். இந்த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் எவ்வளவு ரிடீம் பண்ணமோ டு தட் எக்ஸ்டென்ட் இது இருக்கணும். சிவனேஷ் ஞாபகமே வரல சார்ன்ட்டு போயிட்டாரு. அட்லீஸ்ட் எங்கேயாச்சும் ஞாபகம் வருதா? வெரி குட். இப்பவே போயிட்டு கையோட ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸும் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸையும் படிச்சு முடிச்சிருங்க. தென் பேமெண்ட் ஆஃப் டிக்ளேர்டு டிவிடெண்ட் இந்த கரண்ட் ஆர் ப்ரீவியஸ் இயர். ஆல்ரெடி வந்து டிவிடெண்ட் தரேன்னு சொல்லிட்டு டிவிடெண்ட் அந்த டிவிடெண்டே தரேன்னா எப்போ எதுக்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றீங்க? சரியா? புரியுதா? ஸோ ஆல்ரெடி வந்து டிக்ளேர் பண்ணிட்டீங்க டிவிடெண்ட், அந்த டிவிடெண்டே இன்னும் பே பண்ணல அப்படின்னா then why you have to pay dividend now? So you are not eligible to pay dividend now. Clear? Because நாக்கை விட என்ன முக்கியம்? வாக்கா விட வாக்கு முக்கியம். சரியா? ஆல்ரெடி கொடுத்ததே வந்து வாக்குறுதியை காப்பாத்தல, இப்ப எதுக்கு புதுசா நான் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா இட்ஸ் நாட் அலோட். கிளியர்? தென் ரீபேமெண்ட் ஆஃப் எனி டேர்ம் லோன். இங்க பாருங்க, அகைன் லா படிக்கும்பொழுது மறுபடியும் சொல்றேன், இது படிக்கும்போது நீங்க இப்படி படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் ஆன்சர் தப்பு. எப்படி எழுதுனீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் they are asking one question. What question அப்படின்னா what are the circumstances the company cannot pay dividend அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? dividend redemption of debentures or payment of interest thereon, அதுக்கப்புறம் redemption of preference shares or creation of CRR, payment of dividend declared in previous year current year அப்படின்னு எதுனா மொத்தத்தை அடிச்சு போட்டுருவாங்க. ஏன்னா மேல என்ன எழுதி இருக்கு? a company shall not declare any dividend if it has defaulted in redemption of debentures, if it has defaulted in redemption of preference shares, if it has defaulted in payment of dividend declared in current year or previous year, if it has defaulted in repayment of any term loan to a bank or financial institution or interest thereon. இந்த மாதிரி படிக்கணும், இந்த மாதிரி எழுதணும். புரியுதா? ஓகே நான் எதுவும் சார் நான் எதுவும் சைனீஸ் சொல்லு, எல்லாம் இங்கேயே போயிட்டீங்க. Clear? So no dividend shall be declared by the company during the extended time if granted by the tribunal or repayment of above. For example, if tribunal என்ன பண்றாங்கன்னா ஓகே நீங்க ஒரு 3 மாசம் கழிச்சு பே பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட்லயுமே நீங்க டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணக்கூடாது. மீனிங் முதல்ல வந்து சுத்தமா மேக் யுவர் செல்ஃப் கிளீன், தென் யூ கேன் பே டிவிடெண்ட். அப்போ பாட்டம் லைன் என்னது? ஒன் லைனர் என்னன்னா மேக் யுவர் செல்ஃப் கிளீன் ஸோ தட் யூ கேன் எலிஜிபிள் ஃபார் பே டிவிடெண்ட். மீனிங் இருக்கிற பாக்கிலாம் பே பண்ணிடுங்க. இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலையா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுங்க, டிபெஞ்சர் ரிடீம் பண்ணலையா ரிடீம் பண்ணிடுங்க, ப்ரிஃபரன்ஸ் ரிடீம் பண்ணலையா ரிடீம் பண்ணிடுங்க, சிஆர்ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலையா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, டிஆர்ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலையா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, பேங்க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலையா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, பேங்க் பிரின்சிபல் பே பண்ணலையா அதுவும் பே பண்ணிடுங்க, ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணது ஒன்றும் பே பண்ணாம இருக்கீங்க அதையும் பே பண்ணிடுங்க. இஃப் யூ டூ ஆல் தோஸ் திங்ஸ் கரெக்ட்லி தென் ஒன்லி யூ பி எலிஜிபிள் டு பே டிவிடெண்ட் இன் த கரண்ட் இயர். பக்கா புரியுது? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஹெவியா எதுவும் இல்லையே, பொறுமையா தானே போறோம். சொன்னா சரி, இவ்வளோ நகரம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே ஃப்ரீ ரிசர்வ். அந்த ஃப்ரீ ரிசர்வ்னா என்னது? அந்த ஃப்ரீ ரிசர்வ்னா என்னது அப்படின்றத we are going to see now. First, no dividend shall be declared or paid by a company from its reserves other than free reserve. First இங்க பாருங்க how the law has been written பாருங்க. No dividend shall be declared or paid by a company from its reserve. இப்போ இது வரைக்கும் யாராச்சும் படிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திட்டுவீங்க என்ன சார், நீங்க தான் வந்து சிவனேஷ் தூங்கிட்டீங்களான்னு. இருக்கு சார். ஓகே சார், நீங்க தானே சார் ரிசர்வ்ல இருந்து பே பண்ணலான்றீங்க. இங்க பாருங்க சார், நோ டிவிடெண்ட் ஷால் பி டிக்ளேர்ட் ஆர் பெய்ட் பை த கம்பெனி ஃப்ரம் இட்ஸ் ரிசர்வ்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த லைனும் சேர்த்து படிக்கணும். அதர் தான் என்ன ரிசர்வ்? ஃப்ரீ ரிசர்வ். அப்ப ரிசர்வ்ல இருந்து பே பண்ண முடியாது, ஃப்ரீ ரிசர்வ்ல இருந்து தான் பே பண்ணணும். தென் கீழே கொடுத்துருக்காங்க ஃப்ரீ ரிசர்வ்னா என்னது? ஃப்ரீ ரிசர்வ் ஹஸ் டிஃபைன்ட் இன் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 43 படிக்கணுமா இல்ல கிளாஸ்ன்னு படிக்கணுமா? அது fine, let us not go deep into it. Section 2 clause 43 படிக்கணும். அது ஏன்ற ரீசன்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது. I hope you are aware. Section 2 மட்டும்
செக்ஷன் 2 சப்செக்ஷன் பிராக்கெட்ல இருக்கு, சப்செக்ஷன் படிக்கூடாது, கிளாஸ்னு படிக்கணும். சரியா? செக்ஷன் 2க்கு மட்டும் இது. மிச்சதெல்லாம் செக்ஷன் 3 செக்ஷன் 4லாம் வரும்பொழுது செக்ஷன் 4 பிராக்கெட்ல இருந்துச்சுன்னா சப்செக்ஷன், அதுக்கப்புறம் பிராக்கெட்ல இருந்துச்சுன்னா கிளாஸ், அதுக்கப்புறமா பிராக்கெட்ல இருந்துச்சுன்னா சப் கிளாஸ். கிளியர்? ஓகே. பட் இங்க மட்டும் செக்ஷன் 2க்கு மட்டும் செக்ஷன் 2 கிளாஸ் 43 லைக் தட் யூ ஹேவ் டு ஸ்டடி. ஸோ ப்ரொவைடட் பை த Yes, கம்பெனி. ஃப்ரீ ரிசர்வ் எதுலாம் ஃப்ரீ ரிசர்வ் கிடையாது, எதுலாம் ஃப்ரீ ரிசர்வ் கிடையாது அப்படின்னா அன்ரியலைஸ்டு கெயின்ஸ். என்ன கெயின்ஸ்? அன்ரியலைஸ்டு கெயின். இப்போ நான் அன்ரியலைஸ்டு கெயின் என்னன்னு கேட்பேன், நீங்க ஆன்சர் சொல்லுவீங்க. அன்ரியலைஸ்டு கெயின் என்னது? டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கறேன். அஃப்கோர்ஸ் 90% சொல்ல மாட்டீங்க, இருந்தாலும் கேட்கறேன் குயிக்கா. அந்த அன்ரியலைஸ்டு கெயின் என்னன்றது நான் சொல்லியிருக்கேன், நீங்க உங்க கையால உங்க நோட்ல போட்டும் இருக்கீங்க கொஞ்ச நாளைக்கு Yes, முன்னாடி, sir. ஒரு மாசத்துக்கு முன்னாடி. குயிக் யோசிங்க. அன்ரியலைஸ்டு கெயின்ன்ற வார்த்தை எங்க கேள்விப்பட்டோம், எங்க படிச்சோம்? Okay, sir. ரஷீத் காட்ட சொல்லுவாரு உங்ககிட்ட. கேக்குது, சொல்லுங்க ரஷீத். சரி ஓகே, கடைசியா நான் என்ன சாப்டர் எடுத்தனோ அந்த சாப்டர்ல தான் சொல்லி கொடுத்தேன். இதுக்கு மேலாம் கொடுக்க முடியாது. கன்சாலிடேஷன். கன்சால்டேஷன் ரஷீதோட ஃபேவரட். என்ன 3 விஷயங்களை கன்சிடர் பண்ணக்கூடாது ரஷீத் சப்சிடியரோடது? இன்வெஸ்ட்மெண்ட், ஹோல்டிங் கம்பெனி ஷேர் கேபிட்டல். வெரி குட். ஹோல்டிங் கம்பெனி ஷேர் கேபிட்டலா? ஹோல்டிங் கம்பெனி மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். எஸ், ஃபைன் 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 ஃபைன். ஓகே, எஸ். அன்ரியலைஸ்டு கெயின் என்னது? அரே சார், கன்சாலிடேட் பண்ணுவீங்களா? ஓகேவா? ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனிக்கு கூட்ஸ் அனுப்பியிருக்காங்களா? அந்த கூட்ஸ் வந்து சப்சிடரி கம்பெனி விற்காம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அனுப்பும்போது என்ன வச்சு அனுப்பி சார் சொல்லலாம்னு நினைச்சேன் சார், மறந்துட்டேன் சார். அதான சொல்ல வரீங்க சிவனேஷ்? ஆமா சார். சொல்லாதீங்களா, நீங்க சொன்னோடனே ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அதான் அங்க சொன்ன கதை, அதே மாடலேஷன் தான் சொல்றேன். ஸோ மைண்ட் டக்குன்னு ட்ரிகர் ஆகும். அப்போ கன்சால்டேஷன் என்ன பண்றோம்? ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனி, இல்ல சப்சிடரி கம்பெனி ஹோல்டிங் கம்பெனிக்கு என்ன பண்றாங்க? ப்ராஃபிட் வச்சு கூட்ஸ் அனுப்புறாங்க. பட் அந்த கூட்ஸ் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல்லாவே இல்ல பார்ட்லி கூட்ஸ் விற்காம இருக்குன்னா அந்த ப்ராஃபிட்டை ரியலைஸே பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ரியலைஸ்டு அன்ரியலைஸ்டு கெயின்ஸ். ஸோ அந்த அன்ரியலைஸ்டு கெயினை யூ ஷுட் நாட் கன்சிடர். தென் நோஷனல் கெயின்ஸ். நோஷனல் கெயின்ஸ் எதுல வரும்னா இந்த டெரிவேட்டிவ்ல வரும். ஹேஸ் ஆஃப் நோ ஜஸ்ட் டோன்ட் கெட் இன்டு இட். நோஷனல் கெயின்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ரிவாலுவேஷன் ஆஃப் அசெட். ரிவாலுவேஷன் ஆஃப் அசெட் என்னன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் அசெட் வந்து 1 lakh இருக்கு, இப்போ நான் ரீவேல்யூ பண்றேன், அதோட வேல்யூ வந்து 10 lakh ஆயிடுது. அப்போ 9 lakh ரீவேல்யூஷன் கெயின். அந்த ரிவாலுவேஷன் கெயின் எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன்? ரிசர்வ்ல தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ரிசர்வ்ன்ற ஒரு டப்பா சார், சரியா? ரிசர்வ்ன்ற ஒரு ஹெட்டிங் கீழே நிறைய ரிசர்வ்ஸ் இருக்கும். ரிசர்வ்ன்ற ஹெட்டிங் கீழே நிறைய ரிசர்வ் இருக்கும். ஜெனரல் ரிசர்வ், கேபிட்டல் ரிசர்வ், கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ், P&L, சர்ப்ளஸ், அதுக்கப்புறம் டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ். அந்த மாதிரி ரீவாலுவேஷன் ரிசர்வையும் ஒரு ரிசர்வா போடுவேன். எவ்வளவு போடுவேன்? டு த எக்ஸ்டென்ட் த அசெட் காட் ரீவேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அசெட் 2 lakh ஆயிடுச்சுன்னா தென் 1 lakh என்னது? ரீவேல்யூஷன் கெயின். இதை நான் எங்க புக் பண்ணுவேன்? P&L-க்கு எடுத்துட்டு போக மாட்டேன். பிகாஸ் இட் இஸ் நாட் அ ரியலைஸ்டு கெயின் as well as it is in the original gain. சரியா? ஆக்சுவல் இன்ஃப்ளோ வரல, ஆனா வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்ப என்ன பண்ணுவேன்? ஜஸ்ட் இமேஜின் லயபிலிட்டியும் அசெட்டும் இமேஜின் பண்ணுங்க. அசெட்டோட வேல்யூ 1 lakh ஏறுது, லயபிலிட்டி சைடும் 1 lakh ஏறுது. எப்படி ஏறுது லயபிலிட்டி சைடு? ரிசர்வ்ல we are increasing 1 lakh. So balance sheet is getting tallied. இமேஜின் பண்ண முடியுதா? should I repeat மேடம்? இமேஜின் பண்ண முடியுதா? No, sir. ரீவாலுவேஷன் ரிசர்வ் சார் 1 lakh இருக்கிற அசெட் 2 lakh ஆகுது. அப்போ 1 lakh கெயின். அப்ப அசெட் இதுக்கப்புறம் நம்ம என்னன்னு காமிப்போம்? 1 lakhன்னு காட்ட மாட்டோம், 2 lakhன்னு காமிப்போம். அப்ப அந்த 1 lakh இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுக்கு இன்னொரு எஃபெக்ட் கொடுக்கணும். பிகாஸ் we are studying what? We are studying டபுள் என்ட்ரி சிஸ்டம். 2 என்ட்ரி கொடுக்கணுமா? ஒரு என்ட்ரி எங்க கொடுத்துட்டோம்? அசெட் ஏத்திட்டேன். இன்னொரு என்ட்ரி என்ன பண்ணணும்? ரிசர்வ் ஏத்தணும். ஸோ பேலன்ஸ் ஷீட் will get tallied. Able to understand? அப்போ அந்த ரீவாலுவேஷன் கெயின் வருது இல்ல, அந்த ரீவாலுவேஷன் கெயினுமே என்ன பண்ணக்கூடாது? யூ ஷுட் நாட் கன்சிடர். பக்கா பக்கா பர்ஃபெக்ட், Okay. வெரி குட். அதே மாதிரி டிவிடெண்ட் ஷால் நாட் பி டிக்ளேர்ட் அவுட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ஆர் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் ஆர் ரிவாலுவேஷன் ரிசர்வ் ஆர் அமால்கமேஷன் ரிசர்வ் ஆர் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் ஆன் ரீஇஷ்யூட் ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸ் ஆர் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் earned prior to the incorporation of the company. இந்த 6 விஷயங்கள்ல இருந்து நீங்க வந்து டிவிடெண்ட் பே பண்ண கூடாது. அப்ப இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி மிச்சம் என்ன இருக்குதோ அதுதான் சார் ஃப்ரீ ரிசர்வ். அதுதான் என்னது? ஃப்ரீ ரிசர்வ். இன்னும் ஆக்சுவல் நான் இப்படி சொல்லட்டுமா? ஃப்ரீ ரிசர்வ்ல என்ன மட்டும் தான் வரும்னா ஃபர்ஸ்ட் ஜெனரல் ரிசர்வ் வரும், அதுக்கப்புறம் P&L வரும், சர்ப்ளஸ் வரும். பக்கா? Okay.
புரியுதா? Okay. அப்போ ரிசர்வ்ன்றது ஒரு பெரிய பக்கெட். அந்த பக்கெட் வந்து என்னென்னலாம் எடுத்துடணும்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் எடுத்துருங்க. ஓகே, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் எப்போ கிரியேட் பண்ணுவோம்? ஜிபிகா Uh, குயிக்கா சொல்லுங்க. எஸ் சிவனேஷ், இப்பதான் சொன்னேன். capital redemption. கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் when it will come into picture. நான் இப்பதான் சொன்னேன். Goodwill and capital redemption அதுவா? சாரே, அது கேபிட்டல் ரிசர்வ். நான் கேட்கறது கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். when you will create capital redemption reserve. இப்பதான் சொன்னேன். just now I have told. சொல்லுங்க ரஷீத். when you will create a capital redemption Dividend. reserve. மேடம், Buyback. just now I told. என்னது? சொல்லுங்க ரஷீத். when you will create capital redemption reserve. அரே சார், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ரிடீம் பண்ணும்போது டு தட் எக்ஸ்டென்ட் எவ்வளோ நீங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ரிடீம் பண்றீங்களோ டு தட் எக்ஸ்டென்ட் யூ ஹேவ் டு கிரியேட் வாட்? சிஆர்ஆர், கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். பைபேக் பண்ணும்போது யூ ஹேவ் டு கிரியேட் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். அக்கௌண்ட்ஸ் தான் பேஸ். கார்பரேட் அக்கௌண்டிங் ரிவைஸ் பண்ணுங்க, தூசி படிஞ்சிருக்கும். அந்த 10%. கட்டிட்டு 10%. என்னது? அந்த percentage வச்சு சொன்னீங்களே. பர்சன்டேஜ் கிடையாது, அது டிபெஞ்சருக்கு. சரி, எனிவே கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். சரியா? செக்யூரிட்டி பிரீமியம் எடுத்துக்க கூடாது. ஏன்னா செக்யூரிட்டிஸ் பிரீமியம், கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ், ரிவாலுவேஷன் ரிசர்வ் எல்லாமே எங்க ரிசர்வ்ன்ற பக்கெட்குள்ளார தான் இருக்கும். அந்த பக்கெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் யூ த்ரோ இட் அவுட். எது? செக்யூரிட்டிஸ் பிரீமியம், கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ், ரிவாலுவேஷன் ரிசர்வ், அமால்கமேஷன் ரிசர்வ், இது எல்லாத்தையும் எடுத்துருங்க. தென் ரிமைனிங் என்னதான் இருக்கும்னா ஜெனரல் ரிசர்வ், P&L சர்ப்ளஸ் தான் இருக்கும். கிளியர்? ஸோ அது மட்டும் தான் ஃப்ரீ ரிசர்வ். அது மட்டும் தான் என்னது? ஃப்ரீ ரிசர்வ். பக்கா புரியுது? ஷால் வி மூவ்? அதே மாதிரி சின்ன அடிஷனல் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், செபி லிஸ்டட் கம்பெனி எல்லாமே டிவிடெண்ட் எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்றத பர் ஷேர் பேசிஸ்ல யூ ஹேவ் டு மென்ஷன். டிவிடெண்ட் பர் ஷேர், டிபிஎஸ்ன்னு வாங்க. என்னது? டிவிடெண்ட் பர் ஷேர். இபிஎஸ் எப்படி ஏர்னிங் பர் ஷேர் அப்படியோ அந்த மாதிரி டிபிஎஸ் யூ ஹேவ் டு மென்ஷன். எவ்வளவு வந்து ஒரு ஷேருக்கு ஹவு மச் ஐ எம் பேயிங். கிளியர்? டிவிடெண்ட் பர் ஷேர் யூ ஹேவ் டு மென்ஷன். தட்ஸ் இட். ஸோ சார், இப்போ நம்ம பார்க்க போறது வந்து டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் வரும். மைண்டை கிளியரா வச்சுக்கோங்க. லிசன் திஸ் வெரி வெரி கேர்ஃபுல்லி. இப்போ இதை பார்த்துட்டு கையோட நம்ம ஒரு சம் வேற போட போறோம். தண்ணி குடிக்கணும்னா குடிச்சுக்கோங்க. லிசன் கேர்ஃபுல்லி. ஓகேவா? சிவனேஷ் ஒருத்தர் தான் சொன்ன பேச்சு அப்படியே கேட்பேன் சார் நான். என்னது சீர்ஸா? எப்படின்னா என்கிட்ட பாட்டில் காட்டினா சீர்ஸா? குடிக்கிறேன். ஓகே சார். கிளாஸ் கவனிச்சு டயர்டா இருப்பீங்க. Okay. பேக் டு பேக் கிளாஸஸ் வேற. ம். ஃபைன். ஸோ இப்போ வந்து we are going to learn 4 different things. எத்தனை different things? We are going to learn 4 different things. என்னென்னதுன்னா, first, this is very 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 important area for your examination. Definitely one question will coin from this area. Clear? Guarantee 5 mark கண்டிப்பா இந்த கொஸ்டின் வந்து இந்த சாப்டர்ல இருந்து கேட்கணும் அப்படின்னா இங்க தான் கேட்பாங்க. Because it is that much important. Clear? Now, அதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி செக்ஷன் என்னது? குயிக்கா Section 96. Annual AGM meeting. AGM. ஏஜிஎம். சச்சின் டெண்டுல்கர் செக்ஷன் என்னது? Section 100. Extraordinary general meeting. 100 என்னது? Extraordinary general meeting. இஜிஎம். ஓகேவா? அந்த மாதிரி 1 2 3 என்னது? 1 2 3 Section 1 2 3 செக்ஷன் என்னது? dividend. டிவிடெண்ட். ஓகேவா? ஈஸி. Dividend. 1 2 3 என்னது? டிவிடெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லா செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ரிமெம்பர் தீஸ் செக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ விஜய் சேதுபதி, சச்சின், இப்போ யார் ஆட் ஆனது? 1 2 3. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்க்கு ஒரு செக்ஷன் வரும், அதை நான் சொல்றேன். இல்லை நீங்க சொல்லுங்க, அது ஆம்புலன்ஸ் செக்ஷன் என்னதுன்னு கண்டுபிடிச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நான் அந்த டைம்க்கு சொல்லணும்னு வச்சு சொல்லல. ஆம்புலன்ஸ் செக்ஷன் என்னன்னு சொல்லுங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ சார், ரேட் ஆஃப் டிவிடெண்ட் எவ்வளோ வந்து நான்
டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணலாம். எவ்வளோ வந்து நான் வந்து ரேட் ஆஃப் டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணலாம். இப்போ அம்பானி வந்து ஜோசியக்கார் சொல்லிட்டாரு, சார் 50% டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுங்கன்ட்டு. அம்பானியால டிக்ளேர் பண்ண முடியுமா முடியாதானா? எல்லாத்துக்கும் ஜோசியக்காரர் கேட்க முடியாது. இன்டரிம் டிவிடெண்ட் நீங்க ஜோசியக்காரர் கேட்டுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா ஃபைனல் டிவிடெண்ட் யார் தான் கேட்டாகணும்? மெம்பர் சொல்ற பேச்சு தான் கேட்டாகணும். கிளியர்? Now, so rate of dividend, it shall not exceed the average of the rate at which dividend was declared by it in 3 years preceding that year. This rule shall not apply to a company which is not declared any dividend in the preceding financial year. அதாவது என்னன்னா, மேக்ஸிமம் இந்த வருஷம் நீங்க எவ்வளவு டிவிடெண்ட் பே பண்ணலாம்னா, லாஸ்ட் 3 இயர்ஸ் எத்தனை டிவிடெண்ட் பே பண்ணிருக்கீங்க பாருங்க. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் டிவிடெண்ட் யூ ஹேவ் டிக்ளேர்ட் இன் லாஸ்ட் 3 இயர்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், கால்குலேட்டர் இருந்துன்னா கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா மைண்ட்லேயே நான் சொல்றதை யோசிங்க. ஓகேவா? இந்த வருஷம் வந்து லாஸ்ட் 3 இயரோட ஆவரேஜ் எடுத்து அந்த ஆவரேஜ் எவ்வளவு வருதோ அவ்வளவுதான் நீங்க என்ன பண்ண முடியும்? டிவிடெண்ட் பே பண்ண முடியும். எந்த வருஷம்? இந்த வருஷம். கிளியர்? இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்ல மாட்டேன் நான், பிகாஸ் தட் இஸ் 7th ஸ்டாண்டர்ட் கூட இல்லை, 4th ஸ்டாண்டர்ட் சம். நான் நம்பர்ஸ் மட்டும் சொல்றேன். யூ கால்குலேட் ஆன் யுவர் மைண்ட் அண்ட் லெட் மீ நோ. 2024ல they are going to declare dividend. 2021, 22, 23ல எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்றேன். 2021ல they have declared dividend 10%. 2022ல they have declared dividend 8%. 2023ல they have declared dividend 12%. Now in this year maximum how much percentage they can declare as a dividend? 10. சார் புரிஞ்சுதா? 10, 8, 12. ஃபர்ஸ்ட் வருஷம் 10, ரெண்டாவது வருஷம் 8, மூணாவது வருஷம் 12% they have declared dividend. Now in this year maximum how much percentage dividend they can declare? So சிவனேஷ் வந்து 10ன்னு சொல்றீங்களா? ஓகே மேடம், இவ்வளவு நேரம் யோசிக்கிறது எதுவும் கிடையாது. ரஷீத், 3க்கு ஆவரேஜ் எடுங்க. 10 தான் சார். அவ்வளவுதான் சார், 10 தான் சார். மேடம், வேர் ஆர் யூ? இருக்கு சார். இருக்கீங்க, ஆன்சர் வரலையே. எவ்வளவு சொல்லுங்க? நோ, பி அட்டென்டிவ். ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளவு? 2021ல 10%, தென் செகண்ட் இயர்ல 8%, தேர்ட் இயர்ல 12%. மூணுத்தையும் ஆட் பண்ணா 30 டிவைடட் பை 3. Then this year maximum you can pay 10% as dividend. பக்கா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓவர். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓவர். ஸோ ரேட் ஆஃப் டிவிடெண்ட் எவ்வளவு பே பண்ண முடியும்? Maximum rate of dividend which you can pay in this year is, it should be the average of last 3 years declared dividend. For example, சார் நான் லாஸ்ட் வருஷம் நான் டிவிடெண்டே பே பண்ணல அப்படின்னா எடுத்துக்காது, கணக்கு எடுத்துக்காதீங்க, அவ்வளவுதான். புரியுது? 3 வருஷம் இது வரைக்கும் டிவிடெண்டே பே பண்ணல, இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்ளிகபிள் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் நான் டிக்ளேர் பண்ண போறேன்னா then don't apply those condition. Able to understand? Then amount to be drawn. See, இங்க இருந்து கொஞ்சம் be very keen at listening. இந்த 3 கண்டிஷன்ல இதுல ஃபர்ஸ்டும் லாஸ்டும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். லிசன் கேர்ஃபுல்லி. நான் ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் லெட் மீ எக்ஸ்பிளைன் யூட்டிலைசேஷன் ஆஃப் அமௌண்ட், தென் ஐ வில் எக்ஸ்பிளைன் ரிமைனிங் 2. சரியா? ஜிபிகா கவனிக்கிறீங்களா? The amount so drawn shall first, yes. The amount of drawn shall first to be utilized to set off losses incurred in the financial year in which dividend is declared before any dividend in respect of expenditure is declared. For example, நீங்க ரிசர்வ்ல இருந்து அமௌண்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரிசர்வ்ல இருந்து எடுத்த அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் கரண்ட் இயர்ல ஏதாச்சும் லாஸ் இருக்குன்னா அந்த லாஸ் செட் அப் பண்ணிடுங்க. மீதி இருக்கிற அமௌண்ட் தான் யூ கேன் பே அஸ் எ டிவிடெண்ட். ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இந்த வருஷம் 1 லட்ச ரூபாய் லாஸ் சார். யூ ஹேவ் 10 lakh வந்து ரிசர்வ் இருக்குன்னா அந்த ரிசர்வ்ல இருந்து நீங்க வந்து என்ன பே பண்ணலாம்? டிவிடெண்ட் பே பண்ணலாம். தட் இஸ் கரண்ட் இயர் லாஸ் இன்கர் பண்ணியிருந்தாலும் கூட ஃப்ரம் த ப்ராஃபிட் earned from previous year, தட் இஸ் அது எல்லாமே அக்யூமுலேட் ரிசர்வ்ல இருக்கும். அந்த ரிசர்வ்ல இருந்து யூ கேன் பே டிவிடெண்ட். யூ கேன் பே டிவிடெண்ட். அந்த டிவிடெண்ட் பே பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கரண்ட் இயர் லாஸ் செட் ஆஃப் பண்ணிடுங்க. ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் வந்து பே த டிவிடெண்ட். ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 10 lakh ரிசர்வ், 1 lakh லாஸ் அப்படின்னா ரிமைனிங் 9 lakh இருக்கும். அந்த 9 lakhல வந்து பே டிவிடெண்ட். கிளியர்? இது வரைக்கும் டவுட் இருக்கா? சப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், கரண்ட் இயர்ல லாஸ் இருந்துச்சுன்னா முதல்ல ரிசர்வ்ல இருந்து எடுத்து அதை செட் அப் பண்ணிடுங்க. ரிமைனிங் இருக்கிறது தான் டிவிடெண்ட் கொடுக்க முடியும். இது வரைக்கும் குழப்பம் இல்லையே? இப்போ லிசன் வெரி கேர்ஃபுல்லி. அமௌண்ட் டு பி ட்ரான். என்ன டு பி ட்ரான்? அமௌண்ட் டு பி ட்ரான். எதுல இருந்து? ரிசர்வ்ல இருந்து நான் மேக்ஸிமம் எவ்வளவு அமௌண்ட் வந்து ஐ கேன் வித்ட்ரா. ஃபார் வாட் பர்பஸ்? ஃபார் பேயிங் த டிவிடெண்ட். டிவிடெண்ட் பே பண்றதுக்கு மேக்ஸிமம் ஹவு மச் ஐ கேன் வித்ட்ரா ஃப்ரம் ரிசர்வ். சரியா சார்? ஹவு டு கால்குலேட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டோட்டல் அமௌண்ட் ஆஃப்
The total amount to be drawn from such accumulated profit shall not exceed 1/10 of sum of paid up share capital and free reserves as appearing in the latest balance sheet. Don't go deep into it. Just நான் சொல்ற ரெண்டு விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. Take two things. ஒன்னு வந்து paid up share capital. என்னது? ஒன்னு வந்து paid up share capital. அப்ப paid up share capital குள்ள என்னமும் வரும். Preference share capital வரும், equity share capital வரும். ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. பிளஸ் அது கூட ஃப்ரீ ரிசர்வ் மட்டும் ஆட் பண்ணுங்க. எதை மட்டும் ஆட் பண்ணணும்? ஃப்ரீ ரிசர்வ் மட்டும் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல ஜெனரல் ரிசர்வ், அதுக்கப்புறம் சர்ப்ளஸ், அதுக்கப்புறம் வந்து கேபிட்டல் ரிசர்வ் அண்ட் தென் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் கொடுத்தது. எதை எடுத்துக்க கூடாது? செக்யூரிட்டிஸ் பிரீமியம் எடுத்துக்கூடாது. செக்யூரிட்டிஸ் பிரீமியம் எடுத்துக்கூடாது. அப்புறம் இன்னொன்னு என்ன எடுத்துக்கூடாது? கேபிட்டல் ரிசர்வ் எடுத்துக்க கூடாது. சரியா? அப்ப எது மட்டும் தான் எடுத்துக்கணும்? ஜெனரல் ரிசர்வையும் சர்ப்ளஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். கிளியர்? அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. எது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க? ஈக்விட்டி ஷேர். ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் கேபிட்டல் வந்து 10 ஷேர் கேபிட்டல் வந்து 100 rupees. ஷேர் கேபிட்டல் எவ்வளோ? 100 rupees. ஓகேவா? தென் ஃப்ரீ ரிசர்வ்ஸ், செக்யூரிட்டிஸ் ஃப்ரீ ரிசர்வ், தட் இஸ் ஜெனரல் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ஜெனரல் ரிசர்வ் ஒரு 25, சர்ப்ளஸ் ஒரு 25 இருக்குன்னா புட் டுகெதர் 50. ஓகேவா? பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ? 100. ஃப்ரீ ரிசர்வ் எவ்வளோ? 50. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எவ்வளோ? 150. இப்போ இதுல இருந்து 1/10 ஞாபகம் வச்சுக்காதீங்க, 10% ஞாபகம் வச்சுக்கணும். ஈஸியா இருக்கும். 10%. 150ல 10% எவ்வளோ? 15. அவ்வளவுதான். ஸோ அப்போ ரிசர்வ்ல இருந்து நீங்க எவ்வளவுதான் வித்ரா பண்ண முடியும்? 15 தான் வித்ரா பண்ண முடியும். எவ்வளவு இருக்கு ரிசர்வ்ல? 50 rupees இருக்கு. எவ்வளவு ரிசர்வ் இருக்கு? ரிசர்வ்ல 50 rupees இருக்கு. ஆனா 50 rupeesமே உங்களால வித்ரா பண்ண முடியாது. Only we can withdraw to the extent of 15% of paid up share capital plus reserve, which is the 15 rupees in our example. Able to understand? Should I repeat this point again, madam? Yes, sir. பக்கா? இது ஏன் நான் இவ்வளவு வாட்டி ரிப்பீட் பண்ணேன்னா லாஸ்ட் பாயிண்ட்டுக்காக தான் இவ்வளவு வாட்டி இதை நான் ரிப்பீட் பண்ணேன். இப்ப பாருங்க சார், இப்ப லாஸ்ட் பாயிண்ட் வந்து செக் லிஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா செக் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பாயிண்ட்? செக் பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட் பேர் என்னது? செக் பாயிண்ட். ஓகேவா? இப்போ ரிசர்வ், அதாவது ரிசர்வ்ல இருந்து யூ ஹவ் டேக்கன் த அமௌண்ட். ரிசர்வ்ல இருந்து யூ ஹவ் டேக்கன் த அமௌண்ட். எவ்வளவு ரிசர்வ்ல இருந்து எடுத்துட்டோம்? நம்மளோட எக்ஸாம்பிள் படி பெய்ட் அப் ஷேர் 100 இருந்தது, ரிசர்வ் வந்து 50 இருந்தது. அதுல இருந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 15 rupees நம்ம எடுத்துட்டோம். எவ்வளவு எடுத்துட்டோம்? 15 rupees நம்ம எடுத்துட்டோம். ஓகேவா? இப்ப ரிசர்வ்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும்? 90%. ரிசர்வ்ல மட்டும் சார் 35. ரிசர்வ் 50 இருந்தது, அதுல இருந்து 15 rupees நம்ம எடுத்துட்டோம் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்காக. ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 35 இருக்கும். 35. சரியா? இப்ப இந்த 35 கரெக்ட் தானா இல்லையான்னு பார்க்கணும். என்னது? 35 கரெக்ட் தானா இல்லையான செக் பாயிண்ட். என்ன பாயிண்ட்? செக் பாயிண்ட். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, லிசன் கேர்ஃபுல்லி. The balance of reserve after such withdrawal shall not follow below 15% of the paid up share capital as appearing. இப்போ paid up share capital எவ்வளவு நம்ம எக்ஸாம்பிள்ல? Paid up share capital 100. சரியா? 100ல 15% எவ்வளவு? 15. 15. ஓகேவா? இப்போ நீங்க ரிசர்வ்ல இருந்து அமௌண்ட் எடுத்துட்டீங்கல்ல, எடுத்துட்டு இப்போ ரிசர்வ் பேலன்ஸ் காட்டும் இல்லையா? ரிசர்வ் பேலன்ஸ் அது வந்து 15க்கு கம்மியா இருக்கக்கூடாது. 15க்கு கம்மியா இருக்க கூடாது. இப்போ ரிசர்வ் நம்மளுக்கு எவ்வளவு காட்டுது? 35 காட்டுது. 35. அப்போ we are comfortable, we have satisfied all the condition, now we are eligible to pay dividend. பக்கா? கிளியர்? கண்டிஷன்ஸ் கிளியரா? இப்போ இந்த கண்டிஷனை क्वेश्चनல அப்ளை பண்ணி பார்ப்போம், so that you will get even more clarity. Definitely they will ask this question. பக்கா? Okay. அண்ட் இதெல்லாம் கேட்டாங்கன்னா ஈஸியா மார்க் எடுத்துக்கலாம். Okay, sir. Now the government company by which entire paid up share capital is held by central government இல்ல state government இல்ல வந்து partly by central and one or more state government இருந்ததுன்னா அந்த கம்பெனிக்கு இந்த கண்டிஷன்ஸ் அப்ளிகபிள் கிடையாது. எந்த கண்டிஷன்? இந்த 10% கண்டிஷன், 15% கண்டிஷன், இதெல்லாம் யாருக்கு அப்ளிகபிள் கிடையாது? கவர்மெண்ட் கம்பெனிக்கு அப்ளிகபிள் கிடையாது. பக்கா? எந்த கண்டிஷன்? 10%, 15% கண்டிஷன் அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இன்னும் 1 minute மீட்டிங் எண்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் என்னோட மீட்டிங்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி லெட் மீ சம் அப், லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ரேட் ஆஃப் டிவிடெண்ட் எவ்வளவு கொடுக்கணும்? ரேட் ஆஃப் டிவிடெண்ட் should be average dividend which you have paid in the last 3 years. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, மேக்ஸிமம் எவ்வளவு ரிசர்வ்ல இருந்து நீங்க டிவிடெண்ட்டுக்காக எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னா
பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் பிளஸ் ஃப்ரீ ரிசர்வ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. அதுல 10% தான் நீங்க எதுக்கு எடுத்து கொடுக்கலாம், டிவிடெண்டுக்கு எடுத்து கொடுக்கலாம். கிளியர்? பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, பேலன்ஸ் ஆஃப் ரிசர்வ்ஸ். நீங்க இந்த டிவிடெண்டுக்கு எடுத்து கொடுத்துட்டீங்க இல்லையா, கொடுத்துட்டு மீதி இருக்கிற ரிசர்வ் எவ்வளவாச்சும் இருக்கணும்னா, மீதி இருக்கிற ரிசர்வ் ஷுட் பி அட்லீஸ்ட் 15% ஆஃப் த பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல். 15% ஆஃப் த பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் மட்டும்தான். நான் ரிசர்வ் சொல்லலையே, லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட்டுக்கு தான் என்னவும் வரும் 10%க்கு தான் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டலும் கன்சிடர் பண்ணணும், ரிசர்வ் கன்சிடர் பண்ணணும். லாஸ்ட் நீங்க எடுத்துட்டு ரிசர்வ் சஃபிஷியண்டா இருக்குதான்னு செக் பண்றதுக்கு 15% மீதி இருக்கிற ரிசர்வ் வந்து பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் 15% ஆச்சும் மினிமம் இருக்கணும். இந்த கண்டிஷன் எதுவுமே கவர்மெண்ட் கம்பெனிக்கு அப்ளிகபிள் கிடையாது. வித் திஸ் we are through with this. We will continue in the next meeting. Okay, sir. 10 நிமிஷம் பிரேக் Okay. வேணுமா? Yes, sir. 10 minutes பிரேக் வேணுமா? Yes, sir. எஸ் சார். ஓகே, 4:05 we will resume. Exactly 4:05. ஓகே 12 minutes break. Yes, sir. Thank you.